பாரபி, அவகிட்ட எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு, கோவப்படாம பேசு, சரியா? சரி சுதா, அவகிட்ட நான் கோவப்படாமையே பேசுறேன். நீ எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்கிடுவா. ஏன்னா அவ உன் பொண்ணு, உன் மேல அவளுக்கு பாசம் அதிகமாவே இருக்கு. உனக்கு நெஞ்சு வலி வந்து துடிச்சிட்டு இருந்தப்பயே நான் பார்த்துட்டேன். அதனாலதான் சொல்றேன், அவகிட்ட தயவு செஞ்சு கோவம் மட்டும் பற்றாத. ஒருவேளை அவ சம்மதிக்கலன்னா என்ன பண்றது சுதா? அவ சம்மதிக்கலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேனே, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீ பேசு, சரியா? ஆனா எடுத்த உடனே கோவப்பட்டு காரியத்தை மட்டும் கெடுத்துறாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சுதா, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே நான் அவகிட்ட பேசுறேன். ஒருவேளை நான் அவ்வளவு சொல்லியும் அவ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா அப்புறம் நான் பேசுற விதமா பேச வேண்டியிருக்கும். அதான் நீ சொல்லி கொடுத்தியே அந்த மாதிரி. சரி சரி, எனக்கு புரியுது. அப்புறம் நீ கல்யாணம்னு சொன்னோடனே அப்படி இப்படின்னு கையை தக்கான கொதிக்கத்தான் செய்வா. நீ பார்த்து பத்திரமா பேசு, சரியா? சரி சுதா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கீழே நின்று யாரு வராம பாத்துக்கிறேன். நீ பார்த்து பக்குவமா பேசு, அடிச்சிடாத, முக்கியமா அதை மட்டும் செஞ்சிடாத, சரியா? நீ கோவப்பட்டு மேல கை வச்சாதான் அப்புறம் பிரச்சனையே. சரி சுதா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாத்துக்கிறேன் சுதா. நீ எப்படி உன் பையனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சியோ அதே மாதிரி என் பொண்ணை எப்படியாவது கையில கால விழுந்தாவது நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவேன். சரி அபி, அதுக்கப்புறம் பாப்போம், சரியா? நீ பார்த்து பேசு அபி. சரி சுதா. இவளை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் வரல. அப்ப எனக்கு கொடுக்க மரியாதை இவ்வளவுதான். இன்னைக்கு வரட்டு இவளுக்கு இருக்கு. இவ அண்ணன் தான் என் பேச்ச கேட்காம அடங்காம சுத்தி எடுத்துறான். ஆனா இவளை மட்டும் அப்படி விட்டுறவே கூடாது. கல்யாணமே ஒழுங்கா நடக்கலையா, இதுல விருந்துக்கு போயிருக்கானா? விருந்துக்கு கொஞ்சம் கூட ரெண்டு பேத்துக்கும் அசிங்கமாவே இருக்காது போல. எப்படித்தான் வெக்கம் கட்டு ஊர்ல வெளியே தலை காட்டுறாங்களோ தெரியல. அதுவும் என் பையன் ஆம்பளை பையன், அவனுக்கே நான் சிங்க குட்டி. ஆனா இந்த மது எப்படித்தான் வெளியே சுத்தி எடுத்துறா? அதுவும் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் என் பையன் கையால உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டேலடி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. எத்தனை ஜென்மம் ஆனாலும் உன்னை என் பையன்கிட்ட இருந்து பிரிச்சு அவனுக்கு நான் பாக்குற பொண்ணோட கல்யாணம் நடத்தி காட்ட வேண்டி. இது என் புள்ள மேல சத்தியம். வர்ற நேரத்தை பாரு. இவகிட்டலாம் பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது? பெத்து தொலைஞ்சிட்டேனே. அவ வாழ்க்கையத்தான் என்னால காப்பாற்ற முடியல. ஆனா இவ வாழ்க்கையாவது எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து நான் காப்பாத்தி ஆகணும். இந்த பொம்பளை எதுக்காக அப்படி படிக்கட்டுலயே நிக்கணும்? ஒன்னும் சரியில்லையே. இந்த அம்மா வேற தனியா கூப்பிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனே சரியில்லையே. இவங்க இந்த வீட்டுல இருந்து விரட்டணும் தானே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எதுக்காக இப்போ படிக்கட்டுல வந்து நின்றுட்டு இருக்காங்க? அதுவும் நானும் அம்மாவும் தனியா பேசணும்ன்றப்ப. என்னம்மா, என்னடி ட்ரெஸ் இது? தாவணிமா? எனக்கு கண்ணு தெரியாது பாரு. இது தாவணின்னு எனக்கு தெரியாது பாரு. என்னடி கொடுமை அது? உனக்கு அவ்வளவு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், அதுவும் மாடலா. நீ என்னடா இங்க வந்து தாவணியை போட்டு தெரியுற? அதுவும் பட்டிக்காடு மாதிரி. ஏம்மா தாவணி போட்டா பட்டிக்காடு மாதிரி இருக்கா என்ன? இது எனக்கு பிடிச்சிருக்குமா? எனக்கு பிடிக்கும்ன்றதை விட என் தேவாக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அறிவு கட்டவளே. இங்க வந்து ஒரு மாசம் இருக்கு மாடி. இந்த ஒரு மாசத்துல உன்னை இங்க எப்படியே மாத்திட்டாங்கன்னா? யாரு என்ன மாத்தலமா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சத நான் போடுறதுனால என்ன பிரச்சனை? இப்ப அங்க இருந்தப்ப எப்படி இருந்த? நல்லா மாடனா இருந்த. இங்க வந்தானே பாரு, சுத்த பட்டிக்காடவே மாத்திட்டாங்க. முத இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அப்பனத்தான் நீ அடங்குவ. இப்ப என்ன அடங்காம தெரியறேன் நானு? நல்லா தானே இருக்கேன். எல்லா அம்மா அப்பாவும் பொண்ணுங்க ஒழுக்கமா அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீ என்னடா வித்தியாசமா பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதுக்காகவா இங்க வந்த? சுதா உன்கிட்ட என்ன சொன்னா? இவகிட்ட பொறுமையா பேசணும்னு சொன்னாலா இல்லையா? ஆனா நீ என்னோட எடுத்த உடனே இப்படி கத்திட்டு இருந்தா அவ என்ன நினைப்பா? என்னோட ரியாக்ஷனே உண்மையே சரியில்லையே. இவ்வளவு நேரம் முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப சிரிக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? இது ஒண்ணும் இல்லடா, உன்னை அங்க அப்படி மாடனா பார்த்துட்டு இப்ப இங்க தாவணியில பார்க்கவும் எனக்கு புதுசா இருக்கு. அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டேன். நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. சரிம்மா, என்னை எதுக்காக இப்போ வர சொன்னீங்க? அதுவும் தனியா பேசணும்னு எதுக்காக கூப்பிட்டீங்க? இது மட்டும் இல்லாம கீழே நான் தனியா தான் உட்காந்துருந்தேன். அப்படி இருக்கும்போது இங்க கூட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்குமா ஐஷு? என்னம்மா காரணம்? அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா பேசுறீங்க? கல்யாணமா? அதுவும் இந்த வயசுலயா? ஏன்னா இன்னும் சின்ன பிள்ளையா ஐஷு, 23 வயசாயிருச்சு. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் கரெக்டா இருக்கும். இல்லம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகட்டும். என்னது 2-3 வருஷம் ஆகட்டுமா? என்னடா பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் தான் உன் மேல அக்கறை இல்லாம அதை இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்காக எங்களுக்கு உன் மேல அக்கறை இல்லாம இருக்குமா என்ன? உனக்கு நான் மாப்பிள்ள கூட பாத்துட்டேன்.
அதானே என்னடான்னு பார்த்தேன். இந்த மொக்காடு பொம்பளை அங்கிட்டு இங்கிட்டு வேவு பார்க்கும்போதே எனக்கு தெரியும், என்னடா இன்னும் ஒன்றும் நடக்காம இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்தது இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கல. என்னடா ஒன்றும் பேசாம இருக்க? என்னமா பேசணும்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்களே முடிவு பண்ணி வச்சிருப்பீங்களே, என்ன பேசணும்? ஒன்னும் பேச வேண்டாம். அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி, யார மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கீங்க? என்னவ ஒண்ணுமே பேசாம மாப்பிள்ளை யாருன்னு மட்டும் கேக்குறா? ஒருவேளை அந்த கல்யாணத்துக்கு சம்மதமா இருக்குமோ? நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சா சரிதான். நல்ல பையன்தான் ஐஷு, நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதம் வாங்குறான், நல்ல குடும்பம் வேற, அதுவும் எனக்கு தெரிஞ்ச குடும்பம். உன்னை அப்படியே ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிடுவாங்க தெரியுமா? அப்போ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு ரெடியா தான் வந்து என்கிட்ட சொல்றீங்க அப்படித்தானே? ஆமா ஐஷு, பையனை நான் பார்த்துட்டேன், எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்லாம ஐடில வேலை பாக்குறான், நல்ல பையனா இருக்கான் தெரியுமா? உனக்கும் அந்த பையனுக்கும் ஜோடி பொறுத்தா சூப்பரா இருக்கும். ஓஹோ அப்படியா? நீங்க சொன்னீங்களே அந்த நல்ல குடும்பம், அது எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, யாரோட குடும்பம் அது? உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு வேற சொல்றீங்க, யாருமா அது? அது வந்து ஐஷு, அதுவா, அது நம்ம சுதா இருக்கால, சுதாவோட பையன்தான். சுதானா நீங்க ஒருத்திய நடிக்க கூட்டு வந்தீங்களே அந்த குடும்பம் தானே? முக்காடு பொம்பளை பேர் தானேமா சுதா? முக்காடு பொம்பளையா? நான் உனக்கு முக்காடு பொம்பளையா? வருங்கால மாமியாரே நான் தாண்டி. நீ என் வீட்டுக்கு வரவும் தெரியும் இந்த முக்காடு பொம்பளை எப்படிப்பட்டவன்னு. சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லவே இல்லை. அவங்கள கூப்பிட்டு வந்ததே நான் தாண்டி, உனக்கும் நல்லா தெரியும்ல? தெரியுமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்களே எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களும் எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உங்களுக்கு நேரம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமேம்மா. அதான் நானும் தேவாவும் விரும்புறது. அதனாலதானே இந்த அவசர முடிவு, இந்த அவசர கல்யாணமும் கூட. ஆமாடி, அப்படியே வச்சுக்க. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, இந்த குடும்பத்தையே பிடிக்கல. அதனாலதான் இந்த அவசர கல்யாணமும் கூட. அதனாலதான் அவசரமா மாப்பிள்ளையும் நான் பார்த்திருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிச்சுதான் ஆகணும். முடியாதுன்னு நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? இவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் என்கிட்டயே எப்படி பேசிட்டு இருக்கா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் உன்ன பெத்தவ, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது பாரு. அதேதாம்மா நானும் சொல்றேன், இது என்னோட வாழ்க்கை. என்னோட வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது பாருங்க. வாழ்க்கைய முடிவு பண்ற உரிமை இனிமே உங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்ப நீங்க இவ்வளவு கேவலமான முடிவு எடுத்தீங்களோ, இதுக்கப்புறம் உங்களை எனக்கு அம்மான்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. பாருடி, நான் சொல்றத கேளு. இந்த குடும்பமே கேவலமான குடும்பம். இந்த குடும்பத்துல மட்டும் நீ பார்க்கப்பட்டேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையே நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். அம்மா, உங்களை விடவா இங்க இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க? ஐஷு, சும்மா கத்தாதீங்கம்மா. நீங்க கத்துறதுனால என்கிட்ட எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்துல உங்களை மாதிரி கேவலமான ஒரு ஜீவனை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீங்க உங்க பெத்த பையனை, அதுவும் அவ விரும்பின பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு கேவலமான விஷயத்த பார்த்திருக்கீங்க தெரியுமா? அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எப்பேற்பட்ட கேவலமான ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சது. அவ விஷயத்துலதான் நீங்க கேவலமா நடந்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா இப்ப என்னையும் விட்டு வைக்கல. நீங்க என் விஷயத்துல இவ்வளவு கேவலமா, அதுவும் நடிக்க வந்த பொம்பளையோட பையன். ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாமா? அடிச்சு ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமா இருக்கும். அதுவும் ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கையில குழந்தைய வேற வச்சிருக்கா. இந்த லட்சணத்துல அவ என் அண்ணன் தான், அவ புருஷன்னு கேவலமே இல்லாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நடிச்சிட்டு இருந்திருக்கா. அதுவும் உங்க பேச்ச கேட்டு அப்பேற்பட்ட குடும்பத்துல போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்க என்ன? ஆக மொத்தத்துல இவ எல்லாம் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இங்க ப்ரிப்பேரோட வந்திருக்கா. அதுவும் ஒரு முடிவோட வந்திருக்கா. இங்க வேற யாராவது ஒரு பையனை பார்த்து, அதுவும் உங்களுக்கு தெரியாத ஒரு பையனை பார்த்து இவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனை சொல்லியிருந்தா கூட ஒருவேளை என் மனசு ஆறி இருந்திருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம இந்த குடும்பத்துக்கு எடுக்கணும்னு ஒருத்தைய நடிக்க கூட்டு வந்திருக்கீங்களே, அவ குடும்பத்துல போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு கேவலமா இருந்திருப்பீங்க. ஏமா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? உங்க வயத்துலதான் நானும் அண்ணனும் பிறந்திருந்தோன்னு நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, முடிவை என்ன தாண்டி சொல்ல வர? நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவியா ஒத்துக்க மாட்டியா? என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு கேள்வி கேட்கறதே தப்பு. அந்த முன்னாடியே சொல்லிட்டேனே, நான் தேவாவை தான் விரும்புறேன், தேவாவை தான் கல்யாணமும் பண்ணிக்கிருவேன். என்னம்மா தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கா? என்னடி பேசிட்டு இருக்க? இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல நிறுத்துங்கம்மா. எது கேவலமான குடும்பம்? பெத்த பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்களே, இது கேவலமான குடும்பமா? உங்களை மாதிரி கேவலமான குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுக்கிறதுக்கும் பொண்ணை கொடுக்கறதுக்கும் அவங்க தாமா அசிங்கப்படணும். அவங்க தான் கேவலமா நினைக்கணும். ஓ
அப்ப நீ முடிவா என்ன சொல்ல வர? அந்த தேவா தான் கல்யாணம் பண்ணிக்கிறவ, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு தேவா தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணமும் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னே போட்டாலும் சரி, இந்த ஜென்மத்துல தேவா தான் என் புருஷன். தொலைச்சிருவேன் பாத்துக்க. உன்னை பெத்தவன்னா உன் கண்ணுக்கு நான் கேவலமா தெரியுறேன். உன்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத இந்த குடும்பம் உனக்கு நல்ல குடும்பமா போயிருச்சுன்னு. ஆமாமா, நல்ல குடும்பம் தான். உங்களை மாதிரி பெத்த பிள்ளைங்களுக்கு கெட்டது நினைக்காத குடும்பம். போடு, அப்படித்தான் போடு. இன்னும் 4 போடு சேர்த்து போடுவாளா? பேச விட்டுட்டு பேசாம நிக்கிற பாருடி. நீ நினைச்சிட்டு இருக்க விஷயம் மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னமா பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி பணம் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பீங்க, இல்ல கேவலப்படுத்தணும்னு நினைப்பீங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என் தேவா என்ன முழுசா நம்புறான். மற்றவங்கள மாதிரி நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ உன் கேரக்டர் அப்படின்னு பேசுற ஆளு என் தேவா கிடையாது. நீங்களே பாத்தீங்கல்ல எப்படியெல்லாம் உங்களை கண்டுபிடிச்சு மதுவையும் என் அண்ணனையும் எப்படி சேர்த்து வச்சிருக்கான்னு. அவங்க காதலையே சேர்த்து வைக்க தெரிஞ்ச என் தேவாவுக்கு எங்க காதலை சேர்த்து வைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒன்னும் கிடையாது. என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணிக்கங்க. வாங்க வாங்க, இதெல்லாம் உங்க பிளான் தானே? பாரு சுதா எப்படி பேசிட்டு இருக்கான்னு. நானும் பாத்துட்டு தான் இருந்தேன் அபி. ஆனா சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே அவ மேல கைய வைக்காதானே. எதுக்காக நீ இப்ப கைய வச்ச? அதனாலதானே ஏன் மருமக இவ்வளவு கோவப்படுறா? என்னது உங்க மருமகளா? உங்க மருமகனு யார் சொன்னது? யாருமா சொல்லணும்? உனக்கும் சம்மதம், என் பையனுக்கும் சம்மதம், ஏன் உன் அம்மாக்கு கூட சம்மதம், இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே சம்மதம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் மருமக தானே? யார் சொன்னது சம்மதம்னு? நீங்களா சொல்லிக்கிறதானா? இப்ப மட்டும் இத போய் நான் என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க குடும்பத்தோட காலி. நீ அப்படிலாம் சொல்ல மாட்டேமா? சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன்னு நீங்க தப்பா மட்டும் நினைக்காதீங்க. என் அப்பா என்ன, என் அண்ணே தேவா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. சும்மா சும்மா கத்தாதீங்கம்மா, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இன்னைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. அன்னைக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உண்மை நினைச்சிட்டு இருக்கு இந்த பிள்ளை. இப்போ அதுவும் நாடகமா? ஏமா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? அந்த நாடகத்தை எதுக்கு போட்டீங்க? வேற எதுக்கு? வா, அண்ணனுக்கும் அந்த மதுவுக்கும் எதுவும் நடக்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாடகம் போட்டோம். ஆனா என்ன பண்றது, எல்லாம் நடந்து தொலைஞ்சிருச்சு. பாவீங்களா? ஏமா நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி உங்களுக்கு கேவலமா போகுது புத்தி? போது நேத்தடி, நீ ஒன்னும் எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டாம். முடிவு பண்ணதுதான். சுதாவோட பையனுக்கும் உனக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். ஒரு வாரத்துல கல்யாணம்? ஓ, டேட்லாம் பிக்ஸ் பண்ணி தான் அப்ப என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஆமாடி, அப்படியே வச்சுக்க. ஆனா நீங்க நினைக்கிறது எந்த காலத்துலயும் நடக்காது. ஏன் நடக்காது? என் தேவா இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிற காரியம் எப்பவும் நடக்காது. ஓஹோ, நீ அந்த தேவா இருக்கிறன்ற தைரியத்துல தானே ஆடிட்டு இருக்க. ஒருவேளை அவனே இல்லனா என்ன பண்ணுவ? என்ன மிரட்டுறீங்களா? என் தேவாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. ஓ, சவால் விடுறியா? இன்னும் அரை மணி நேரத்துல நீயே வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லுவ. அப்ப தெரியும் இந்த சுதா யாருன்னு. அதையும் பார்க்கலாம். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேனா இல்ல நீங்க இந்த வீட்டுல இருந்து தெரிச்சு ஓடுறீங்களான்னு. சவால் விட்டுட்டேல, அதுவும் மாமியார் கிட்டயே. மாமியாரா மருமகளான்னு பாத்துடலாமா? மாமியார் நீங்க, சி கேவலமா இருக்கு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் தேவா கூட தான். இவ இப்படி பேசிட்டு போறா. நீ வேற அரை மணி நேரத்துல இந்த கல்யாணத்துக்கு நீயே வந்து சம்மதம் சொல்லுவேன்னு சொன்ன. எனக்கு ஒன்னும் புரியலையே. எனக்கு இப்ப புரியாது அபி, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு உனக்கு தானா புரியும். சுதா நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி சுதா, எப்படியாவது என் பொண்ணா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மட்டும் வச்சிரு. ஒத்துக்கிறவா அபி? நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கம்மா, என்ன பிளான் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமா ஆமா, அவ தானே அப்படி ஒத்துக்கிறவா. நான் நினைச்சது தானம்மா. அவங்க அவ ஒருத்தனை விரும்பும் போது என்ன இப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குருவா? அப்புறம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி தானே? ஆமாடா, நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ பாட்டுக்க உசுர எடுத்துறாத. அவனோட தேவை நமக்கு ரொம்ப இருக்கு. புரியுதுமா. ஆத்து பையடா, ரொம்ப தட்டி விட்டுறாத, அப்புறம் உசுருக்கு ஏதாவது ஆபத்தா போயிரும். அப்புறம் இவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது பெரும்பாடா போயிரும். அவ இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. அவனை வச்சேதான் நம்ம நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்கு. புரியுதுமா நீங்க சொன்னது. அப்புறம் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும். அவளாவே வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு என்கிட்ட சொல்லணும். சரிம்மா. பாத்துடா, பாத்து
அவன் நமக்கு ரொம்ப முக்கியம், புரியும் நினைக்கிறேன். அவன் இருக்க தைரியத்துல தாண்டா இங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த நிமிஷமே நம்ம காலில் வந்து விழுவா. சரிம்மா, புரியுது. சரி, நான் வச்சுறேன். நீ பார்த்து பத்திரமா வேலை பாரு. நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். சரிம்மா, புரியுது. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்ற, அதுவும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருடி, நீ தானாவே வந்து உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவ. சொல்ல வைக்கிறேன். மது, மது, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா, என்ன ஆச்சு? இது உன் தம்பிக்கு ஒரு ஃபோன் போட்டு கூட. தேவாக்கா, ஏன் என்னாச்சு? எங்க போனா? ஏதோ ஒரு வேலைன்னு வெளியே போனா மது. இன்னும் வீடு வந்து சேரல. அதான் என்னன்னு கேக்குறதுக்கு கொஞ்சம் ஃபோன் போட்டு கூட. சரிம்மா, பொறுமையா இருங்க, வந்துருவான். அவன சின்ன குழந்தையா? இல்லடி, எப்பயும் லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் போட்டு சொல்லிடுவான். இப்ப என்னடானா ஃபோன் போட்டு சொல்லல. என் ஃபோன்லயும் காசு இல்லடி. சரிம்மா, சரி, பதறாதீங்க, ஃபோன் போட்டு போனே போதா மது. இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னாச்சு மது? என்னாச்சு அத்தை? அது ஒண்ணும் இல்ல தம்பி, தேவா வெளியே போனா இன்னும் வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் மதுவை ஃபோன் போட சொல்றேன். என்ன அத்தை, அவ என்ன சின்ன குழந்தையா? இல்லப்பா, எப்ப போனாலும் ஃபோன் போட சொல்லிடுவான். இன்னைக்கு என் போன்லயும் காசு இல்ல, அவரும் வெளியே போயிட்டாரு. மதுக்கு கூட ஃபோன் போடல, அதான் ஃபோன் போட்டு பாருமான்னு சொல்றேன். பயப்படாதீங்க அத்தை, அவன் ஆம்பளை பையன், வந்துருவான். இதுக்கு போய் அப்படி பயந்துட்டு இருக்கீங்க? இல்லப்பா, வீட்டுக்குள்ள இருந்தாலும் தெரியாது, வெளியே போற பையன் பத்தியா? ஐயோ அத்தை, அவன் ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க போய் எதுக்கு இப்படிலாம் பயப்படுறீங்க? இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவன் என்னதான் ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சாலும் அவன் எனக்கு இன்னும் சின்ன குழந்தை தானப்பா. சரிங்க அத்தை. என்னம்மா, கால் போதா? இல்ல மாமா, கால் போக மாட்டேங்குது. ஐயோ, போச்சு போச்சு, என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. பயப்படாதீங்க, அதுல ஒண்ணும் ஆயிருக்காது. இல்லடி, என் மனசு காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுடி. ஐயோ அத்தை, இன்னுமா இதை நம்பிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல. இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னா? தேவண்ணா வீட்டுக்கு வரலையா ஆயிஷு? அதான் அத்தை பயந்துட்டு இருக்காங்க. போன் போட்டு பாத்தீங்களா? ஏன் வரலையா? நீ எதுக்கு பயப்படுற? அதான் போன் போட்டு பாக்குறல்ல, வந்துருவான். என்னம்மா, போகுதா இல்லையா? இல்லங்க, என்னன்னு தெரியல, நாட் ரீச்சபிள்னே வருது. இங்க அத்தா போனா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு தாமா போனா. ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல. இவ்வளவு நேரம் இருக்க மாட்டான். ஐயோ, என்ன அத்தா நீங்க? அவங்களே பயந்து போயிருக்காங்க, நீ கூட கொஞ்சம் வேற ஏன் அப்படி பயமுறுத்துற? ஐயோ அண்ணா, உனக்கு எதுவும் தெரியாது. ஓ, உனக்கெல்லாம் தெரியுமா? அப்படி என்ன தெரியும் சொல்லு. சோ கடவுளே, பயப்படாத ஐஷாவின் சின்ன குழந்தை இல்ல. போன் ஏதாவது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். இல்ல மது, எப்ப போனாலும் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு தான் போவான். அம்மா, நீங்க வேற ஏமா? வேற ஏதாவது போன்ல ப்ராப்ளமா கூட இருக்கலாம். பாத்து பாத்து ஐயோ தேவா, என்னடாச்சு? என்னடா இதெல்லாம்? ஒன்னும் இல்லம்மா, பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. கையில அடிபட்டு இருக்கே தேவா. என்னங்க இது? என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்டா? என்னடா சொல்ற? ஆக்சிடென்ட் ஆகுற அளவுக்கு அப்படி எப்படி வண்டி ஓட்டிட்டு போன? நான் இல்ல மாமா, எதிர்த்தாப்புல வர கார் ஒண்ணுதான் இடிச்சுட்டு போயிடுச்சு. தண்ணிய போட்டு வண்டி ஓட்டிருப்பான் போல. கொஞ்சம் கூட கவனமே இல்லாம ஓட்டிட்டு போனதுனால என் மேல இடிச்சு எனக்கு அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டேன். அவன கண்ணு முன்ன தெரியாம வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான்ல, நீ அவன் கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல. உண்மையம்மா, எப்படிமா பார்த்து வர முடியும்? நான் கரெக்டா தான் போனேன், அவன் தான் திடீர்னு வந்து இடிச்சிட்டான். தேவா, பயப்படாத ஐஷு, ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான், சரியா போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என் அம்மாவோ அந்த முக்காடு பொம்பளையுமா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இப்படி சவால் விடும் போதே நான் கவனிச்சிருக்கணும். ஆனா அப்படி பண்ணா மாட்டாது என்னோட தப்பு தான். இப்ப என் தேவாவுக்கே அது பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவங்கள சும்மா விடக்கூடாது. இப்பயே அவங்கள உண்டை இல்லைன்னு ஆக்கல. என் பேர் ஐஷு இல்ல. வாடி வாடி என் செல்ல மருமகளே, பரவாயில்லையே, நீயே டோரைய சாத்திட்டு வந்துட்ட. என்ன, உன் லவ்வர் முழுசா வீடு வந்து சேர்ந்துட்டானா? அப்போ இதுக்கு காரணம் தான். என்ன பண்ண முடியும் உன்னால? பாத்தியா, அரை மணி நேரத்துல உன்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வைக்கிறேன்னு சொன்னேன். நீயும் வந்து நின்னுட்ட. என்ன, ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிப்போச்சு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உன் லவ்வர் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து செஞ்சு ஊசி போட்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகாது. அதனாலதான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இல்லையம்மா, என்ன பண்றது, கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லாம போச்சு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பார்த்தா எப்படிமா தெரியுது? இப்பவே இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் நான் போய் போட்டு உடைக்கல. என்ன பத்தி இன்னும் நீ முழுசா தெரியாமையே பேசிட்டு இருக்கியம்மா. இத மட்டும் நீ போய் வெளியே சொன்னேன்னு வச்சுக்க, இப்ப அந்த தேவாக்கு மட்டும்தான் பிரச்சனை. அடுத்தடுத்து ஓ அப்பா, அம்மா, ஓ அண்ணே, அண்ணி எல்லாருக்கும்
என்னால பிரச்சனை வரும். இதுக்கு உனக்கு சம்மதமா? என் அம்மாவை எங்க? என் அம்மாவை எங்க? உன் அம்மாலாம் இப்போதைக்கு வரமாட்டேன். ஓ, என் அம்மாவை ஏதாவது பண்ணிட்டியா? அதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் உன் அம்மா என் கைக்குள்ள. நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கே ஓ தேவாக்கு இந்த நிலைமை. இதுல நீ மட்டும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாம அந்த தேவாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொன்னேன்னு வச்சுக்க, இந்த குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அதையும் பாத்துக்கோ. என்ன மிரட்டுறியா? இல்ல மிரட்டுறியான்னு கேட்க. மிரட்டல் உருட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. இப்ப போய் நான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை உண்டு இல்லாம பகுந்து எடுத்துருவாங்க. இப்பயே போய் நான் என் அண்ணன் கிட்ட இதை பத்தி எல்லாத்தையும் சொல்றேன். போய் சொல்லுமா, சொல்லு. இத பத்தி கேட்க உன் அண்ணன் இருப்பான், ஆனா உன் அப்பா இருக்க மாட்டாரு. என்ன என்ன சொல்ற நீ? உன் அப்பா வீட்டுல இருக்காரா? அத நீ கவனிச்சியா? கவனிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா உன் லவ்வருக்கு அடிபட்ட பயத்துல நீ உன் அப்பாவை தேடி இருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அப்பாவுக்கு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை உனக்கு? என்னதான் வேணும்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படி வா வலிக்கு. இப்பதான் நீ என் வலிக்கு வர. இப்ப சொல்லு, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? இதுல உனக்கு சம்மதமா இல்லையா? மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் செத்தாலும் உன் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காது. இதுல ஒன்ன சாகடிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? எனக்கு தேவை நீதான். நீ செத்தா எனக்கு பெரிய நஷ்டம். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்துல ஒண்ணு நான் சாகடிக்க விட மாட்டேன். நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்க. இப்ப நடந்ததெல்லாம் சும்மா சாதா ஆக்சிடென்ட், சும்மா தட்டி விடத்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கே லவ்வருக்கு மண்டையில கையில காலெல்லாம் அடிபட்டு இருக்கு. அதையே உன்னால தாங்கிக்க முடியாதே. என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன், இது சும்மா சாதாரணதுதான். நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்க, அவனை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாத. என் ஊசரே அவன் தான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு அவனை விட்டுரு. எதுக்காக அவனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துற? அவனை விடணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். என்னோட டார்கெட் என்னமோ அண்ணனா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, மிஸ் ஆகி தொலைஞ்சிட்டான். இப்ப நீ மாட்டி இருக்க. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு சொத்து அத்தனையும் எனக்கே வந்து சேரும். சொத்து தானே உனக்கு வேணும், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. ஏன் அப்பாட்ட சொல்லி எல்லாத்தையும் உனக்கு எழுதி தர சொல்றேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, உன் காலில் கூட விழுகுறேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு உன் மூலியமா தான் வேணும். அவ்வளவு ஈஸியா உன்னை நான் தப்பிக்க விட்டுற மாட்டேன். உன்னாலதான் என் பையனும் தப்பிக்க முடியும், உன் சொத்தும் எனக்கு வந்து சேரும். எனக்கு ஒன்றும் புரியல, உன் பையன் என்னால? ஆமா, என் பையன் ஒரு கிரிமினல். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவன் தப்பிக்க முடியும். அதனாலதான் நான் உன்னையே தேர்ந்தெடுத்திருக்கது. புரியுதா உனக்கு? ஐயோ கடவுளே, நீ இப்ப எந்த கடவுளை கூப்பிட்டாலும் உனக்கு அவங்க கை கொடுக்க மாட்டாங்க. உன் கண்ணு முன்னாடி இருக்க கடவுள் இப்போ நான் தான், நான் மட்டும்தான். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுத்தான் ஆகணும். விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. இந்த ஜென்மத்துல தேவாதான் புருஷன் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அப்பாட்ட சொல்லி எல்லாத்தையும் உனக்கு எழுதி கொடுக்க சொல்றேன். மூடி, நீ சொன்ன அப்ப எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துருவானோ? எனக்கு கிறுக்கின்னு நினைச்சிட்டு இருக்க? இன்னும் வச்சு தாண்டி உன் அப்பங்கிட்டையும் உன் அண்ணங்கிட்டையும் எல்லாத்தையும் என்னால சுருட்ட முடியும். பாரு, ஒழுங்கா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்லன்னு வச்சுக்க, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறிய ஒருத்தன், அவன் உயிரோட இருக்க மாட்டான். இப்ப ஆக்சிடென்ட் ஆகி உசுரோட வந்தவன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு போனமா தான் வருவான். அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாத. என் தேவா ரொம்ப பாவம். உன் தேவா ரொம்ப பாவமா? அவன் மேல நீ உசிரியே வச்சிருக்கேல்ல? ஆமா, அவன் தான் என் உலகம் எல்லாமே. தயவு செஞ்சு அவனை மட்டும் விட்டுரு. அவனை விடணும்னா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க. உனக்கு அதை விட்டா வேற வழியே கிடையாது. இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? எதுக்குன்னு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப எதுக்கு டார்ச்சர் பண்றேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இதுக்காகத்தான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சியா? எல்லாரையும் கஷ்டப்படுத்தினியா? என் அம்மாவையே எதுக்காக உன் கைக்குள்ள வச்சிருக்க? அம்மா இந்த குடும்பத்தை வெறுக்கிறதுக்கு முக்கிய காரணமே நான் தான். நான் மட்டும்தான். அம்மா கிட்ட ஒண்ணு ஒண்ணா சொல்லி ஏத்தி விட்டு இந்த குடும்பத்தை வெறுக்க வச்சதுக்கு காரணம் நான் தான். அம்மா கறி என் கைக்குள்ள இருந்தா தானே உன் அண்ணனையாவது இல்ல ஒன்னையாவது என்னால மடக்க முடியும். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என் குடும்பத்தை விட்டு போய்
உன் குடும்பத்தை விட்டு போறதுக்கா இவ்வளவையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கேன். என் பொண்ண உன் அண்ணனுக்கு பொண்டாட்டிய நடிக்க வச்சு அவனையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். ஆனா அந்த தேவா என்னடானா எல்லா உண்மையை கண்டுபிடிச்சு கடைசியில அவன் கையாலவே அந்த மதுவுக்கு தாலி கட்ட வச்சுட்டான். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அந்த தேவா தானே. நீங்க செய்யறதெல்லாம் சரி, ஏன் தேவா பண்ணது தப்பா? தப்புதான். ஏன் விஷயத்துல தலையிட்டா யாரு பண்ணாலும் தப்புதான். பாரு, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படாத. அதே நேரத்துல நீ பயந்துடுத்தா இருக்கணும். எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் சொன்ன மாதிரி நீ மட்டும் செய்யலன்னு வச்சுக்க, அந்த தேவா மட்டும் இல்ல, உன் அண்ணே அண்ணி, உன் அம்மா அப்பா, உன் அத்தை மாமா, இந்த வீட்டுல இருக்க சின்ன சின்ன உசுறு கூட என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதையும் மனசுல வச்சுக்க. ஒருத்தி சந்தோஷம் முக்கியமா இல்ல இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரோட சந்தோஷம் முக்கியமான்னு நீயே யோசிச்சுக்க. உனக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு சம்மதம்னு சொல்ற. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.